வணக்கம் உங்கள் கோவிந்தரா ஜார்ஜியார் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜேஇ மெயினோட ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன ஜேஇ அட்வான்ஸ்க்கு யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜேஇ அட்வான்ஸுக்கு எப்போ வந்து எக்ஸாம்ஸ் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவைப்படுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேஇ மெயினில் குவாலிஃபை பண்ணிட்டேன் சார், ஜேஇ அட்வான்ஸ் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா, ஒரு 20 டேஸ் நம்ம ஒரு கிளாஸஸ் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா மே 19th வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. என்ன ஜேஇ அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எப்போன்னா மே 18th பேப்பர் 1 மார்னிங் செஷன் நடக்குது 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் பேப்பர் 2 என்னைக்கு மே 18. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டேட் எடுத்துட்டோம்னா 19. அப்போ 18னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு நாளை மறுநாள் ஒரு 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முன்னாடி ஒரு 3 நாள் விட்டோன்னா குறைஞ்சது ஒரு 20 நாள் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுள் டைம் கிடைக்கும். பட் இதில் போய் இன்டெப்த்தாக இந்த சப்ஜெக்டெலாம் இனிமேல் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னே தெரியாதுல்ல. அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர்ஸு, பார்ட்டு டெஸ்ட் பேப்பரு, தென் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜேஇ அட்வான்ஸ் பேப்பர்லாம் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பசங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கிராஷ் கோர்ஸில். ரைட்டா? உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஜேஇ மெயின் குவாலிஃபை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்கள தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேச சொல்லுங்கள். அப்படி இல்லைனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ரைட்? ஓகே. யாரெல்லாம் 95% அபோவ் இருக்கீங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரோம். ரைட்டா? 90% மேலே இருந்தாலும் சரி, 95% மேலே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டா? இதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் படிக்கணும். கால் பண்ணுங்கள். வீடியோவுக்கு போயிடலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஜேஇ மெயின் வந்து ரிசல்ட் வந்துடுது சார். இன்னொரு வாட்டி நம்ம இந்த டீட்டெயில் ஒன்று நான் சொல்கிறேன். எத்தனை மார்க் இருந்ததுன்னா நான் வந்து அட்வான்ஸில் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு போல் பர்சன்டைல் தான் கொடுத்துருக்காங்க. பர்சன்டைல் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 93.1023262 இந்த பர்சன்டைலுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அட்வான்ஸ் எக்ஸாம்ஸு. தென் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்னா 0.0079349 யாரெல்லாம் இருக்கீங்களோ தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அட்வான்ஸ் எக்ஸாம்ஸு. தென் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 80.3830119 தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஜேஇ அட்வான்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வந்து 79.4313582 இவங்கெல்லாம் எலிஜிபிள் ஓபிசியில். தென் எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 61.152693333 அவங்க தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள். எஸ்டி கேட்டகரியில் எடுத்தோம்னா நம்ம 47.9 47.9026465 இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். சரி சார், இப்போ எக்ஸாம் வந்து மே 18ன்னு சொன்னீங்க, எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயினோட ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னாலுக்கு தெரியும். அந்த ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கிளியராக கொடுத்துருக்காங்க. தோஸ் ஹூ ஆர் ஆல் குவாலிஃபைடு அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரெண்டுமே லிங்க் இருக்குது. ஜோஷா கவுன்சிலிங்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறவங்களுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா JEEADV.NIC.in இந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் வந்து டீட்டெயில் நம்மளுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் கொடுக்கல. ஏன்னா ஏப்ரல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு டேட். ஏப்ரல் 23 10 மணிலேருந்து ஃப்ரைடே மே 2 2025 இருக்கு இல்லையா, நைட்டு 12 மணிக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். எத்தனாம் தேதியிலேருந்து? ஏப்ரல் 23 மே 2 வரைக்கும். இந்த நாட்களில் இது நம்ம ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. மே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு கட்டுறதுக்கு கடைசி நாள் அப்படின்ற மாதிரி மே 5 கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து நம்மளுக்கு மே 11ஆம் தேதி கொடுக்குறாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் சப்போஸ் பிடபிள்யூ கேண்டிடேட்டு ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா
கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மே 17 வந்து அதுக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் டேட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மே 18 2025 சண்டே வருது. மார்னிங் பேப்பர் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர்நூன் பேப்பர் வந்து 4:30 மணிக்கு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? இதை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா காப்பி ஆஃப் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் வில் பி அவைலபிள். நம்ம எக்ஸாம் எழுதி முடித்ததுமே அந்த காப்பி வந்து Thursday மே 22 அன்னைக்கு போடுறாங்க. ஆன்லைனில் வந்து ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீஸ் என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 26 அன்னைக்கு அந்த ப்ரொவிஷ்னல் கீஸ் கொடுக்குறாங்க. தென் நம்மளுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் ஆன் ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீஸ் கொடுக்கறதுக்கு டேட் வந்து மே 26லேருந்து மே 27 2 நாள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ என்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா மண்டே ஜூன் 2 வந்து கொடுக்குறாங்க. தென் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூடு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜூன் 2 அன்னைக்கு வச்சுருக்காங்க 10 o'clock டு ஜூன் வந்து 3 2 நாள் நடக்குது. தென் டென்டேட்டிவ் ஸ்டார்ட் ஆஃப் ஜாயிண்ட் சீட்டு ஜோஷா கவுன்சிலிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க. டியூஸ்டே ஜூன் 3 இருந்து நம்மளுக்கு வந்து ஜோஷா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா josaa.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜோஷா கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அது என்னைக்கு அப்படின்னா ஜூன் 3 கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஸ்டார்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஜோஷா கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கிடுங்க. ஆர்கிடெக்சர் வந்து அந்த எக்ஸாம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து டேட்டு ஜூன் 5 நடக்குது. டெக்ளரேஷன் ஆஃப் AAT ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து ஜூன் 8 கொடுத்துருக்காங்க. சரியா? பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், தகவல் வேணும்னா அப்படின்னா எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணாலும் சரி, இல்லை கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிவுகளை கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு தேவையான வீடியோவோ இல்லை கால் பண்ணி உங்களுக்கு பேசுகிறதோ நம்ம பண்ணித்தரோம். ஓகேவா? இந்த வீடியோ மேக்ஸிமம் ஜெஇ யாரெல்லாம் வந்து அஸ்பரன்ஸ் இருக்காங்க, அட்வான்ஸ் எழுதுறாங்க அப்படின்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜெஇ நான் எதிர்பார்த்த அளவுக்கு மெயினில் ரிசல்ட்ஸ் வரல சார், நான் 1 year வெயிட் பண்ணி பிரேக் பண்ணி நான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நம்ம வந்து ஜூன் இந்த ரிசல்ட் வந்ததுமே அட்வான்ஸ் ரிசல்ட் வந்ததுமே we are going to start the full year droppers program. ரைட்டா? ஏற்கனவே நான் ஒரு வாட்டி படித்தேன் சார், மார்க் அந்த அளவுக்கு இல்லை, ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் we have the program. 1 year ப்ரோக்ராம் இருக்குது. தயவுசெய்து உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா 1 year வெயிட் பண்ணி படிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கிறதோட ஐஐடியோ NITயோ இல்லை ட்ரிபிள் ஐடியோ இந்த மாதிரியான காலேஜஸில் 1 year வெயிட் பண்ணி சீட்டு வாங்கிட்டு போனால் ஒர்த்து. பார்த்துங்க, பிளான் பண்ணுங்கள். ஏதாவது டீல் வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.